வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. டேய், நம்ம ஆராய்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். போய் பால் பாக்கெட் எடுத்துருவா. நாம தான் இங்க வந்த அன்னைக்கே பால் காய்ச்சி சாப்பிட்டாச்சுல. ஆராய்ச்சியை பத்தி புரிஞ்சுக்காம பேசாதடா, அறிவு கெட்டவன. இந்த விஸ்வநாதன் கிட்ட விதண்டாவாதம் பண்ண வீணா போயிடுவேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு விஞ்ஞானி, அதையும் பாக்குறேன். என்ன கால் விட்டு கலாய்க்கிற? உன்னோட ஆட்டம்லாம் இன்னும் 1/2 மணி நேரம் தான். என்னைய கட்டி போட்டிருக்க? உன்னை அன்பால கட்டி போடலான்னு பார்த்தோம். நீ அடங்கா பிடாரியா இருக்கிறதுனால தான் கைத்தால கட்டி போட்டோம். உசார்மா, நானு உசாரு. பாயசம் செய்வது எப்படி? இங்க எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. எவன்டா இங்க சமையல் குறிப்பு கொண்டு வச்சது? இந்தா, இதோட 100 பேக்கெட் பால் ஆயிடுச்சு. ஆராய்ச்சி எப்பதான் முடியுமோ? இல்ல, முடியும் பார்க்கலாம். அந்த முந்திரி பருப்படு. இந்தா, அந்த ஏலக்காய்டு. ஏலக்காய். இந்த திராட்சை எடு. இந்தா, இந்த வாழைப்பழத்தை எடு. இந்தா. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஆராய்ச்சி மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் ரெடி பண்ற மாதிரி இருக்கு. டேய், இந்த ஆராய்ச்சி மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபார்முலாவை அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற நாசாவுக்கு அனுப்பி கோடி கோடியா டாலர் சம்பாரிச்சிருவேன்டா. நாசாவுக்கா? நாசால ராக்கெட்ல விடுவாங்க. ராக்கெட்ல போறவங்களுக்கு இதை கொடுத்து அனுப்புவாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எதுக்குடா கத்தன? பொங்கிருச்சே. பொங்குனா உடனே கத்தினுமா? ஆமா. வாயிலே உடுக்கடிக்கிற. அந்த கயவம்பத்திரி தேயிலை எடு. எதுக்கு டீ போட போறியா? எடுறா. சரி, இந்தா. இத புழிஞ்சு இதோட சாத்த இந்த பால்ல விட்டா சரித்திரமே மாறிடுண்டா. சரித்திரம் என்ன சயின்ஸா மாற போகுதா? ஆமா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறது சரித்திரம். அந்த மனுஷனை குரங்கா மாத்திரம், அதான் சயின்ஸ். அதுக்கு என்ன ஏட கட்டி வச்சிருக்கீங்க? இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிற மருந்தை உனக்கு கொடுத்து தான் டெஸ்ட் பண்ண போறோம். என்னையா? உன் மருந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் என்ன எலியா தவளையா? டேய், என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ் டா, என்ன விட்டுருங்கடா. ஓ ஷட் அப். அந்த களவான பத்திரி தேயிலை எடு. இந்தா. ஆஹா ஆஹா, கலர் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. வெற்றி வெற்றி. அவசரப்படாத. இந்த மருந்து அவகிட்ட கொடுத்து அவ குரங்கா மாறினாதான் வெற்றி. நான் இந்த மருந்தை தர்றேன், நீ அவளுக்கு கொடு. வரேன். இரு. இந்தா, இத குடி. இன்னது வேணாம், குடுக்கணும். குடுக்கணுமா? என்னையட குரங்க மாத்துறீங்க? நீங்க குடிச்சு குரங்க மாறுங்களேடா. என்னடா அது குடிக்க மாட்டேங்குது? டேய், அங்க என்னடா தகராறு? மச்சான் இங்க வாடா. அப்படி எல்லாம் கொடுத்தா அவ குடிக்க மாட்டா. இந்த ஃபீடிங் பாட்டில்ல ஊத்தி குழந்தைக்கு போடுற மாதிரி போட்டு விட்டுரு. போ, எடுத்துட்டு போ. வெற்றி உனது. குடி. உட்காரு, குடி. அப்படிதான் விடாத. ஊத்து ஊத்து ஊத்து. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. அப்படிதான். மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. குடிச்சாச்சு. சக்கரை எல்லாம் கரெக்டா இருந்ததா? போடா. என்ன போடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ குரங்கா மாற போற. மச்சான், என்னடா இது? இவ்வளவு மருந்தையும் குடிச்சுட்டு எந்த ரியாக்ஷன் இல்லாம இஞ்சி தன குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா? ஐயோ, நம்ம ஆராய்ச்சிலாம் வீணா போச்சுடா. அட ராமா, அட ராமா, அட ராமா. எங்க போற? ஐயோ, என்ன மேல ஏறுது?
மங்கி மங்கி லிட்டில் ஸ்டார் How I wonder what you are. ராமா 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 என்னடா இது ராமா ராமான்னு சொன்னா மட்டும் சேஷ்ட பண்ற இன்னொரு தடவை ராமா ராமான்னு சொல்லு ராமா 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 சேஷ்ட மட்டும் பண்ற உருவம் அப்படியே இருக்கு ஆடி தள்ளுபடியில வாங்கின மாதிரி மருந்து 50% தான் வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சி விஷயமா ஏதோ சொல்ல விரும்புது 5 நிமிஷம் வெயிட் பண்ணு ஐயோ என் தலையில முடிய பாக்குறதே கஷ்டம் பேன் பாக்குறியம்மா கீறி வச்சிடாத பாத்தியா எனத்தோட சேர்ந்துருச்சு. என்னடா இது பிள்ளையார் முடிக்க குரங்கா முடிஞ்சு போச்சு இப்ப என்னடா பண்றது நான் ஒரு கம்பும் சங்கிலியும் எடுத்துட்டு வரேன், தெருவுல வித்த காட்டி போயிச்சுக்கோ இதை வச்சு. டேய் ஏதோ சின்ன குரங்கா இருந்தா 2 ரூபாய்க்கு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்து தெரு ரூபாய் வித்த காமிச்சு காசு சம்பாதிச்சிடலாம். இது இவ்வளவு பெரிய குரங்கா இருக்க தாராளோட வாழைப்பழம் வாங்கி தரணும். ஐயோ நம்ம ஆராய்ச்சி இப்படி தாறுமாறா போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? கீழே இறங்கு இறங்கு. எங்கிட்டயா குறுக்குறலாம் எனக்கு நடக்க இப்படிலாம் பண்ணா அது ஓடாதுடா. விஞ்ஞான விஸ்வநாத மூளை யூஸ் பண்ணு. பண்ணு. இப்ப பாரு ஓடுற ராமா 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 ஓடுற ராமா. ஒரு வழியா ஓடி போச்சு. அது ஒண்ணா ஓடிட்டு போகுதுடா. அடுத்தது மனுஷனை எப்படி டைனோசரா மாத்துறதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குரங்கு ஆராய்ச்சி செஞ்சு குத்துயிரும் கொலையுமா ஆயிட்டோம். டைனோசர் ஆராய்ச்சி செஞ்சோம் டைட் ஆயிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. அதை எப்படி சொல்ற? டைனோசரா மாற போறதே நீதானே. என்னாச்சு? கஷ்டப்பட்டு மருந்து கண்டுபிடிச்சா பாதி தான் சக்சஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணலாங்கிற? இந்த தடவை மருந்து கண்டுபிடிக்கிறேன். மோந்து பார்த்தாலே குரங்காயிடணும். வெரி குட். ஃபர்ஸ்ட் உனக்கு தான். எறும்பு எலிஃபென்ட்டா மாத்துறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஆராய்ச்சி பண்ணுடா. இங்க பாத்தியா? என்ன எறும்பு எலிஃபென்ட் ஆயிடுச்சா? டேய் அது இல்ல, யாரோ பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க நம்ம வீட்டுல பூந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பர்சல்லாம் செதறி கிடக்குது. ஒருவேளை நீ அடிச்சதா? டேய் நான் தொழில விட்டு 6 மாசம் ஆச்சுடா. அப்ப வேற யாருக்காவது ட்ரைனிங் கொடுத்தியா? கம்மிடுடா. என்னடா இது தென்னை மரமே இல்ல வீட்டுக்குள்ள தேங்காய் வந்து விழுவுதே. ஒருவேளை திருஷ்டிக்கு கட்டி வச்ச தேங்காவா இருக்குமோ? டேய் தேங்காய் கண்ணா பின்னான்னு உரிச்சாடா திருஷ்டி கட்டுவாங்க. நீ தான் அந்த பிக் பாக்கெட் திருடியா? குரங்கா மாதிரி உன் திருட்டு புத்தி போலையே. என்னடா அது ஓடி போச்சுன்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. எங்க உட்கார்ந்தா என்னடா அது தலைவிதி என் கையில தான். மச்சான் என்னடா ஆச்சு? ஐயோ ஏய் எங்களே அடிக்கிற நீ? இறங்கு கீழே இறங்கு. ஏய் கீழே இந்த பொறுத்துலாம் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. இறங்கு கீழே இறங்கு இறங்குங்க. ஏய் இறங்குங்கல்ல. ஏய் ஏய் வெளில போ. ஏய் நான் சொன்னல வெளில போ, கிட்ட வராத. ஏய் வெளில போ நான் சொன்னல பாரு. ஏய் உன்னோட குரங்குத்தனம் என்கிட்ட செல்லாது. வெளில போ வெளில போங்கறல. ஏய் வெளில போய்டு. நான் சொல்றேன் நீ வெளில போய்டு. ஏய் என்கிட்ட வராத. ஏய் என்ன பிராண்ட்ற நீ? வெளில போங்கறல. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் பேர் பட்டணும் உனக்கு தெரியாது. இரு. ஐயோ இது பின்னாடி வந்து. ஏய் கடிக்காத. ஏய் அவ்வளவுதான் கீழே வந்து. நான் யாரு? எப்பேர் பட்டவன்? அப்பாடா. டேய் எழுந்துடா. டேய் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? டேய் ஏன்டா மூஞ்சில தண்ணி தெளிச்ச? புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு. உனக்கு என்ன? தேங்காய் உன் தலையில பட்டதும் மயக்க மருந்து கொடுத்த பேஷன் மாதிரி நீ தூங்கிட்ட. அந்த குரங்கோட பட்டப்பாடு எனக்கு இல்லடா தெரியும். அப்ப குரங்கு ஓடி போச்சா? அங்க பாரு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. நான் தான் ஐடியா பண்ணி ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன். போதுண்டா. முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அந்த ரூமுக்கு இருக்கிறதே ஒரே வழிதான், அதையும் பூட்டிட்டேனே. முதல்ல இந்த குரங்குக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்றேன்டா. அப்போ ஒண்ணு பண்ணு. நல்ல முகூர்த்த நாளா பார்த்து குரங்கு கழுத்துல தாலி கட்டிடு. யாரு வரதட்சணை கொடுப்பா? பழனியில அவ மாமன் குரங்கு இருக்கு, அதை விட்டு கொடுக்க சொல்றேன். ஏண்டா நீ தானே அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுன, நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும். சே உருப்படியா ஒரு ஐடியா சொல்றா. விஞ்ஞானி விஸ்வநாதன் பேரை வச்சுக்கிட்டு என்னையே ஐடியா கேளு. என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு குரங்காட்டிய கூட்டிட்டு வந்து இந்த குரங்க பிடிச்சு கொடுத்துடலாம். நம்ம தலைவலியும் ஓவர். குரங்காட்டிய எங்க பிடிக்கிறது? ஆஞ்சநேயா இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டும். உனக்கு நிச்சயமா 108 வடமால சாத்துறேன். பத்தாதா? சரி 1008 சாத்துறேன். என்னால அவ்வளவுதான் முடியும். யோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். குரங்க காட்டுறேன், கப்புன்னு அமுக்கிட்டு போயிடு. நீங்க வேறங்க, நான் கொரில்லா குரங்கே பிடிச்சிருக்கேங்க. கொரில்லா குரங்கா? அது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருக்குங்க. வா மச்சான், இவன் தான் நான் சொன்ன குரங்காட்டி. Glad to meet you. இவர்தான் அந்த குரங்கா?
இவர் பாக்குறதுக்கு தான் குரங்கு மாதிரி இருப்பாரு ஏய். ஆனா பெரிய விஞ்ஞானி ஆ, இப்ப அந்த குரங்கு எங்க இருக்குது? அந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம் பூட்டி வச்சிருக்கா. எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சு 4 மணி நேரம் ஆச்சா? அப்ப ரொம்ப பசிக்குமே. ஆ. ஒரு குச்சி ஒண்ணு கொடுங்க. அது இருக்கு எடுத்துக்க ஓ, ரெடியாவே இருக்குதா? என்னடா இது ஏன் சார், குரங்குக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா? ஏன் கேக்குற இல்ல, சில குரங்கு தம் அடிக்கும், குற்றால தடர் குரங்கு சரக்கே அடிக்கும். அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருந்தா கபால புடிச்சிடலாம். அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் இந்த குரங்குக்கு இல்ல. அடிக்கடி இப்படி சொரிஞ்சுக்கும் அவ்வளவுதான். ஓஹோ, கவலைப்படாதீங்க. அப்ப அதை வச்சே பிடிச்சிடறேன். ஆ. பாப்பா, இங்க ஒரு குரங்கு இருக்குன்னு சொன்னாங்களே, பாத்தியா? ஏம்பா, உள்ள குரங்கு இருக்குன்னு சொன்ன, ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. பொண்ணுதான் நம்ம விஞ்ஞானி அதை குரங்கா மாத்திட்டாரு அட பாவீங்களா, விஞ்ஞானத்தை வளர்க்க சொன்னா குரங்கு வளர்த்து வச்சிருக்கீங்க. ஏய், உள்ள இருக்கிறது தான் குரங்கு, அதை பிடிக்கிறது தான் உன் வேலை. ஓவரா பேசினா அச்சனை கிரிகள் வாங்கி போடா. சரி சரி, பிடிச்சிடம்பா. ஆ. பாப்பா, நீ சமத்து குரங்கல, இத தலையில மாட்டிக்க. எப்பா எப்பா எப்பா, அது டேஞ்சரான குரங்கா இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. வேற என்ன பண்றது? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அது வழியில போய் அதை தீர்த்து கட்டிடலாம். அது இந்த உலகத்துல இருக்க கூடாது. நீ என்ன பண்றியோ பண்ணு போ. நானா குரங்கா பாத்துறேன். ஐயோ, அது சாதாரண குரங்கு இல்ல, கொரில்லாவோட கொடூரமான குரங்கு. என் கழுத்து அறுத்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனோம், காசு கொடுங்க. ஏய், போடா அப்படி. ஐயோ. குரங்கே பிடிக்கல, காசு கேக்குறான். போடா, கழுத்து மேல அடிச்சிருவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து போடா. கழுத்து அறுத்துட்டீங்களா? என்னடா மச்சான். பண்றது? குரங்கு கொலவெறியில இருக்குது நம்மள வந்து கடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம் வந்து பாத்துக்கலாம் வா, 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 வா. டேய் அந்த குரங்க மட்டும் நாம கூடயே வச்சிருந்தோம் நாம தூங்கும் போது குறவலைய கடிச்சிரும் ஏமாந்தா நீயே கடிச்சிட்டு குரங்கு மேல பழிய போட்டுருவியே. என்னது ஒரு பொம்பளை குரங்குக்கு ஈக்குவலா என்ன பேசிட்டல நீயே அந்த குரங்க கட்டின அழு நான் வரேன் ஏய், ஆ? எங்க போற? அந்த பொண்ணை குரங்கா மாத்தினதுல உனக்கும் பங்கு இருக்குடா. எனக்கு என்ன பங்கு இருக்கு அதுக்கு மருந்து தயாரிச்சதே நீ தயாரிச்சது மட்டும் தான்டா நான். அது வாயில ஊத்துனது நீடா. ஆமா சரி விடு ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க ஆ. நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் குரங்குக்கு கொண்டாட்டமா போயிடும் ம், அதனால என்ன பண்ணலாம் ம். நீ வேற ஏதாவது மூலிகை எல்லாம் போட்டு மருந்து தயாரிச்சு குரங்க பொண்ணா மாத்திரு ஏ, எனக்கு குரங்காக்கிறதுக்கு மட்டும்தான் மருந்து கண்டுபிடிக்க தெரியும். பொண்ணாக்கிறதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க தெரியாது. ச்சே. வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம் அந்த குரங்கு கிட்ட நைஸா பேசி அதை கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துடலாம். நடக்குங்கிற என்னோட அறிவை பயன்படுத்தி கெஞ்சில்லாண்டா. அதான பார்த்தேன் வா கண்ணே வாமா உன்னை வாழைத்தோப்புல கொண்டு போய் விட்டு வந்துடுறோம்
அங்க நிறைய மரம் எல்லாம் இருக்கு, மரத்துக்கு மரம் தாவலாம், பழமெல்லாம் பறிச்சு திங்கலாம். அங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்கும். படிச்ச மாப்பிள்ள கூட உனக்கு கிடைக்கும், வா போலாம். சீக்கிரம் குரங்கு இறங்கு. வரியா? வந்துருமா? போடராம 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 போடராம. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். பண்ணு என்ன விலை? 2 ரூபா. பொற 50 பைசா. வடை வடை 1 ரூபா. சிங்கிள் டீ 2 ரூபா 50 காசு. கப்பு டீ. இப்போ உனக்கு என்ன வேணும்யா? இப்போ எதுவும் வேணாம், காசு வரும்போது சாப்பிடலாமான்னு கேட்டேன். சுடுதண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். போய்யா. இப்படி ஓரமா உட்காந்து பேப்பர் வச்சுக்கிறேன். முதல்ல அந்த வடையை வச்சுட்டு போய் பேப்பர் படி. நத்த கண்ண உசாரா தாண்டாக்குறோம். டேய், அது அமைதியா வர சொல்லு. டேய், எந்த குரங்கட அமைதியா இருக்கு? என்னடா ஓடுது? டீயா போடியா? ஒரு நிமிஷம் அண்ணே. உட்காருங்க, டீ சாப்பிடு. ஐயா, குரங்கு மாதிரியே பண்ணுது. போடா, கடிச்சதுன்னா மருந்தே கிடையாது. என்ன பசி இருக்குதா? எதையாவது குடுறா. அது சரி, காட்டுக்கு தானே போற. கடைசி ஆசையை தீத்துக்க, சாப்பிடு. நல்லா இருந்ததுன்னா சொல்லு, பார்சல் வாங்கி தரேன், 1 வாரம் வச்சு சாப்பிடு. டேய், இந்த வடையே 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டதுதான். ஐயோ அம்மா. இந்த பார், இனிமே மனுஷனை வந்து குரங்கா மாத்துறது, கழுதியா மாத்துறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு 3 வேளை சோத்துக்கு வழியை பார். இந்தா. இந்த டீ கடைக்காரன் நம்மளை விட பெரிய விஞ்ஞானிடா. எப்படி சொல்ற? பாலே இல்லாம டீயை கண்டுபிடிச்சிருக்கான் பண்ணாட. யோ, பால் ஊத்துறதுக்கு முன்னாடி உன்னை யாரையா டீ கிளாஸ் எடுக்க சொன்னது? புரியா? உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துட்டேன். இந்தா. என்ன விஞ்ஞானி விஸ்வநாதா, மருந்தோட வேகம் குறைஞ்சு போச்சா? குரங்கு கம்முன்னு உட்கார்ந்திருக்குது. ராமையா ஓஸ்தா. ஒரே பசியா இருக்குண்ணா. 2 மசால் வடையினா, 2 வடையினா. பாத்தியா, உன் கடை வடையில ஈ மொய்க்குதுன்னு அவன் கூட சொல்றான். விரட்டி விடு. ஏப்பா 2 டீ 2 மசாலா வடை கொடு. உனக்கு வடை வேணும் அவ்வளவுதானே? இந்தா சாப்பிடுங்க. நைனா ஊன்றா. அம்மா எதை போயிந்தீனா? கதை விடுறா, கதாநாயகியே போயிடுறா, புடுறா. ஏன்றா இது கால கடுமை கஜ போய். போடா. ஐயோ, என் வடை போயிந்தி. ஐ, ஐ. அக்கா கதையீக்கா. அக்கா கதையீக்கா. இருடா, அது ஒண்ணு ஒண்ணா காதுக்கா தரும். கஜைக்கா. டேய், விஞ்ஞானி விஸ்வநாதனா கொக்க மருந்தோட வேகம் குறைஞ்சு போச்சு. நீ என்ன வேகமா மேலே ஏறி உட்கார்ந்திருக்கு பாத்தியா? வேஷம் போட்டவனு கூட மேலே ஏற முடியல. இப்ப அதுவா முக்கியம், அத போட சொல்லு. அம்மா, இதுக்கு பொழப்பே அதை வச்சுதான் நடக்குது. கதையுமா? அது புரிஞ்சாதான் அப்பயே போட்டிருக்குமே. தமிழ்லயே கேளு. அந்த கதையை கொடுத்துருமா, நம்ம காட்டுக்கு போலாம். அங்க நிறைய மரம் இருக்கும், அதுல ஏறி உட்காந்துக்கலாமா? சொல்லும். இப்போ வர வைக்கிற பாரு, பித்த இருக்குது. போடுறாராமா 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 போடுறாராமா. என்னடா இது? தம்மா தோண்டு கதை விழுந்ததுக்கு தடியம் குப்புற விட்டான். கதை கேட்டு செத்தவன் வந்தான். செத்துட்டானா? அங்க பாரு, அது எஸ்கேப் ஆயிடுச்சு. இனிமேல் நாம இங்க இருந்தா கொலை கேஸ்ல மாட்டிக்குவோம். உடு ஜூட்டு. வா போலாம். ஒரு வழியா குரங்கு பிரச்சனை முடிஞ்சுது. மச்சான், அடுத்தது ஒரு அற்புதமான ஆராய்ச்சி பண்ண போறேன். என்ன ஆராய்ச்சி? 1/2 லிட்டர் மருந்து குடிச்சா ஆளே மாயமா மறந்துடலாம். அதுக்கு எதுக்கு மருந்து குடிக்கணும்? எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். தொடடா. என்னடா டிவில குரங்கு படம் ஓடுதே? அந்த படத்தை இன்னொரு குரங்கு பாக்குது, அத பாத்தியா? அதானே. பாவத்தை போக்கலான்னு காசிக்கு போனா பாவம் பாராசூட்ல படாருன்னு வந்து குதிச்சுதான். பழமொழி எல்லாம் கரெக்டா சொல்லு. மருந்து கொடுக்கும்போது கோட்டை விட்டு அந்த குரங்கு மருந்து எனக்கு கொடு, நான் குரங்கா மாதிரி காட்டுக்கு போறேன். கொடுக்காமே நீ குரங்காதனடா இருக்க. உள்ள போய் அந்த வலையை எடுத்துட்டு வா. எதுக்கு மீன் பிடிக்க போறியா? எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வா. அவ்வளவுதானா? போடா, சூப்பர் எடுத்துட்டு போ. விஞ்ஞானி விஸ்வநாதன், அழகான பெயர். ஆனால் அவன் செய்த ஆராய்ச்சியோ அலங்கோலம்.
பெண்ணை குரங்காக மாற்றினான். அவள் மணிப்பரிசை தூக்கி கொண்டு ஓடினாள், மசால் வடையை தூக்கி கொண்டு ஓடினாள், கதையை தூக்கி கொண்டு ஓடினாள். ஓடினாள் 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 ஓடினாள். யாரையாவது கட்டி போட்டா உடனே வசனம் பேச ஆரம்பிச்சிருவியா? இப்ப எதுக்கு இவ்வளவு வலையில போட்டு கட்டி போட்ட? அது இவளை எங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் கரெக்டா அங்கிருந்து தப்பிச்சு நம்ம அட்ரஸ்க்கே வந்துடுறா. அதனால இவளை இங்கேயே கட்டி போட்டுட்டு நாம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். போய் பேக்ல எடுத்துட்டு இதோ வா. வரேன். மலையே முறைச்சாலும் மடக்கி பாக்கெட்ல போட்டுக்குவேன். உன்ன வலை வீசி பிடிக்கிறதா பெரிய விஷயம். போதும் சிரிப்பு. கிளம்புற வழியை பாப்பா. வா. ஒரு நிமிஷம் இரு. ஆ? என்ன? ஐயோ பர்ஸ காணோம். ஏய் பர்ஸ்ல என்னடா வித்தவுட்ல போலாமா? டேய் முட்டாள், அந்த பர்ஸ்ல தான் 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். எப்படி போறது? 10,000? ஐயோ எங்கடா வச்ச? தெரிஞ்சா எடுக்க மாட்டேன். பாத்தியா? எப்படி எடுக்கிறது? கவலையே படாத. அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? பாத்துக்கிட்டே இரு. செல்லம், இப்ப நான் உன்னை வலையில இருந்து அவுத்து விடுவேனா, நீ அந்த பர்ஸை என்கிட்ட கொடுத்துருவியா? பாத்தியா, குரங்கு கிட்ட இப்படி பேசி வாங்கினா. அதான்டா குரங்கு சைக்காலஜி. அது சரி, குரங்க பத்தி குரங்குக்கு தானே தெரியும். சும்மாரா குரங்கு. அவரு அந்த பக்கம் ஐயோ என்னடா இது, தாங்கிட்ட குரங்கு வரத்தையும் சேர்த்து கெடுத்ததான்ற மாதிரி வர வர இந்த குரங்கு நம்மளே குரங்காக்கிட்டு போல் இருக்க. ஐயோ அதுக்கப்புறம் உன் தொல்லை தாங்காத. சும்மாரா. இப்ப என்ன பண்றது? பேசாம இதை கொண்டு போய் சர்க்கஸ்ல விட்டுறலாம். வேண்டாம், எங்க குச்சி வந்துரும். உன்னோட போனை கொடு. குரங்கு போன் பண்ண போறியா? பாரு இப்போ. ஹலோ, ப்ளூ கிராஸா? சார், எங்க வீட்ல ஒரு குரங்கு சீரியஸா இருக்கு சார். என்னது சீரியஸா இருக்கா? அந்த குரங்குக்கு ஏதோ ஆபத்து நடந்துச்சு, உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். என்னது? எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஐ எம் சாரி சார், அந்த குரங்குனால நாங்க தான் சார் சீரியஸா இருக்கோம். நீங்க வந்து அந்த குரங்கை பிடிச்சிட்டு எங்களை காப்பாத்துங்க சார். ஆகா அதேதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ளூ கிராஸ்ல எந்த வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. நாம அந்த சந்தோஷத்தை கொண்டாடிக்க வேண்டாம். எடே. எங்கடா கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ மறந்துட்டேன், எங்க வச்சேன்? ஏய், நான் பாக்கெட்ல தர்றேன். அதானே. ஆஹா, என்னடா குரங்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குது? ஏய், போற போக்குல ஒரு நல்ல காரியம் மட்டும் போலாமே தான். யாரு கொடுத்தா என்னடா, நமக்கு தேவை சரக்கு. சீஸ் வச்சிருக்கியா? ஏய், அட்ரா. ஓகே. சியர்ஸ். 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 என்னடா குரங்கு நம்மள பார்த்து நக்கலா சிரிக்குதே? டேய் விஞ்ஞானி விஸ்வநாதா, என்ன குரங்கு பேசுது? அதானே. ஏய் மருந்து கலக்கி, நீ பிராண்டில கலந்தது கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல. பின்ன பீரா? நீ கண்டுபிடிச்சல குரங்கு மருந்து அது. நான் கண்டுபிடிச்ச மருந்தை எனக்கே கொடுத்துட்டியா? என்ன சொல்ற? இவன் கொடுத்த மருந்தை குடிச்சு நீயே குரங்கா மாறல, அப்புறம் நாங்க எப்படி குரங்கா மாறுவோம்? பம் பம் பம். நீ ஃபீடிங் பாட்டில்ல மருந்து கொடுத்தல, அத குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு துப்பிட்ட. எனக்காடா மனுஷன குரங்கா மாத்திர மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்றீங்க? அத உங்க 2 பேருக்கும் கொடுக்கறதுக்காக தான் இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க ஒரு குரங்கு இருக்கிறதா சொன்னாங்களே. 2 இருக்குங்க. மூஞ்சி பார்த்தா தெரியல. ஆமா, ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னாங்க. குட்டி போட்டுடுச்சு, கூட்டி போங்க. புடிப்பா, மனுஷ குரங்கு போல் இருக்கு. ஏய்.